எபிசோடில் விஜயாவும் ரோஹினியும் வெளியில் போகிறவானா நேற்று வேட்டிகளை விட்ட கதையா அவங்களே பிரச்சனை பண்ணி அவங்களே மாட்டிக்கினாங்க. அதாவது அண்ணாமலை சொன்ன மாதிரி 2 குரூப்பாக பிரிஞ்சு ஒரு ரூமில் 2 பேரும் ஒரு குரூப் படுத்துக்கிறாங்க. அதாவது விஜயாவும் மீனாவும் ரோஹினியும் ஒரு ரூமில், முத்துவும் அண்ணாமலையும் மனோஜும் ஒரு ரூமில். என்னென்னா இப்போ பிரிஞ்சு படுத்து பிரச்சனை கிடையாது. ஆனால் விஜய் ஒரு கொரட்டையால் ரோஹினி தூக்கம் கட்டி எழுந்து வெளியே ஓடிந்துறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து கதை சொல்கிற பேரில் காக்கா கதை முயல் கதைன்னு சொல்லி நம்ம மனோஜை கலாச்சி விட்டுறாப்புல கடுப்பாய் தூங்க முடியாமல் அவரும் எழுந்து வெளியே ஓடிந்துறாரு. 2 பேரும் வெளியே படுத்து தூங்குறாங்க. அதுக்கு இவங்க சண்டை போடாமல் ஒழுங்காக இங்கே படுத்து தூங்கிட்டா ஒரு வாரம் முடிஞ்சிருக்கும். அடுத்த வாரம் போய் ரூம் கிடச்சிருக்கும், அழகாக போய் தூங்கிருக்கலாம். தேவையில்லாத வேலை பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் விஜய் என்ன பண்ணுறாங்க, காலையில் எழுந்த உடனே மீனாவை சத்தம் போடுறாங்க. அதாவது சமையல் செய்யலாம். அவங்களுக்கு வந்து உடம்பு முடியல, அதனால படுத்து தூங்குறாங்க. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது மட்டும் குச்சி குச்சின்னு போகிறாள். இப்போ வந்து எல்லாம் வேலைக்கு போகிறவங்களா, காலையில் சமையல் செஞ்சு போகணும்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறார், உடம்பு முடியல தானே படுத்திருக்கா, அதை போய் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. முத்து நான் சொல்கிறேன், ஆமாப்பா அதனால தான் நானும் வந்து மீனாக்கு கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கேன் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல. ஆனால் விஜயா ஒத்துக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, காலையில் வந்து சமையல் செஞ்சால் தானே எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க சாப்பிட்டு போவாங்க அப்படின்ட்டு. உடனே ரோஹினி வர கேட்குறாங்க, மீனா நீங்கள் எதுவும் செய்யலையா அப்படின்னு. அதான் உடம்பு சரியில்லை பற்றி அதுக்கு நான் கவலை. அதே மாதிரி மனோஜ் என்ன சொல்லப்பலாம், நிறைய கிளைண்ட் வெயிட் பண்ணுவாங்க, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி ரவி என்ன பண்ணுறாரு, இது ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க, மீனா நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வெளியே சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அவங்களே அந்த 2 குரூப்பே கம்முன்னு போகிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க, இப்போ உன்னால 4 பேர் வெறும் வயதோட சாப்பிடாம போகிறாங்க, நீ வேணும் தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது உடனே முத்து என்ன சொல்கிறாப்புல, அவங்க உடம்பு சரியாகிற வரைக்கும் அவங்க சமையல் மீனா சமையல் செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்து. அண்ணாமலையா அதான் சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு ஃபோன் வருது. உடனே ரோஹினி அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கு ஒன்று சொல்கிறாங்க, மனோஜ் இருக்காமா, பேருக்கு ஃபோன் பண்ண, நானே ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னல அப்படின்ட்டு. இல்லை இது மாதிரி அந்த குட்டி பையன் ஒருத்தருக்கால ரோஹினியோட பையன் அவனை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களா, அதை சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது.